பொது தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில், அதாவது இயல் 1, இயல் 2, இயல் 3 முழுவதும் 300 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் இந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்புல 2ஆம் பருவம் பார்க்க போறோம். மொத்தமா 270 வினாக்கள் இருக்கு. இதுல முதல் 50 வினாக்கள் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. டெலகிராம்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ பார்க்க போற கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பட்டினப்பாலை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பழமொழி 400. ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் ஔவையார். கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஔவையார். வெண்ணேல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. தன்னாடு விளைந்த வெண்ணேல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எதுனா பட்டினப்பாலை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்ததுனா 1976. நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா ரா அரங்கநாதன். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறதுனா மகர சங்கராந்தி. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப் மாநிலம். பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பஞ்சாப் மாநிலத்தில். பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான். பொங்கல் விழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா
குஜராத், ராஜஸ்தான். லோரின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப். அர்ஜுனன் தபசின் வேறு பெயர் பகிரதன் தவம். அர்ஜுனன் தபசின் வேறு பெயர் வந்து பகிரதன் தவம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் வந்து துரைராசு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று ஆகும்? ஔவையார் கூற்று. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் கூற்று. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்? வல்லினம். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்னா வல்லினம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா காமராசர். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000. விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? ரா அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறதுனா ரா அரங்கநாதன் விருது. ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பற்றுச்சீட்டு. மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஔவையார். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மறைந்த. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க மறைந்த. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நன்னூல். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1. திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கூற்று 1 வந்து தவறு. திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள்னு வரும். இதில் முதல் நாள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2. திருவள்ளுவர் ஆண்டு தை 2ஆம் நாள் தொடங்குகிறது. கூற்று 2 தவறு. திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதல் நாள் வரும். இதில் 2ஆம் நாள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் வந்து பி இதான் ஆன்சர். கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள். தினம்னு கேட்டாங்கன்னா தை 2ஆம் நாள் வரும். டிராப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வரைவோலை. பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க மாமல்லபுரம். பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எதுனா மாமல்லபுரம். பூங்கொடி என்ற நூலை எழுதியவர் முடியரசன். பூங்கொடி என்ற நூலை எழுதியவர் யார்னா முடியரசன். சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு. சிற்பக்கலையின் உச்சம் வந்து அர்ஜுனன் தபசு. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தலுக்கு கேட்டிருக்காங்க.
பயனிலா, பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. பயனிலா. டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் பற்று அட்டை. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம் என்று. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வாய்மொழி இலக்கியம் என்று. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் முடியரசன். வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா முடியரசன். நாட்டுப்புற பாடலில் எவை அடங்குபவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல், தொழில் பாடல், தாலாட்டு பாடல். இதில் அனைத்துமே சரிதான். நாட்டுப்புற பாடலில் எவை அடங்குபவைனா ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல், தொழில் பாடல். இதில் அனைத்துமே சரிதான். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமம் போல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமம் போல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் எதுனா திருக்குறள். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார்னா சு. சக்திவேல். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? தானியம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதனை பெற்றனர்னா தானியம். பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எதுனா பூம்புகார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா திருக்குறள். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதில் அனைத்துமே சரிதான். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவைனா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. இதில் அனைத்துமே சரிதான். மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவைனா ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆ, ஓ. முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. அக எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. எது, யார், ஏன். இதில் அனைத்துமே சரிதான். அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எது, ஏன், யார். இதில் அனைத்துமே சரிதான். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கொஸ்டின் பார்க்கலாம்.